தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. தமிழ்நாடு அரசு வந்து சமீபத்தில் ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, நிதி பற்றாக்குறை, என்கிட்ட நிதி இல்லை இந்த விஷயத்த வந்து செயல்படுத்துறதுக்காக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ அதே மாதிரியாக திரும்பவும் ஒரு விஷயத்துக்கு அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. என்ன அப்படின்னா வந்து இப்போது பொது கழிப்பறைகள் இருக்கு இல்லையா, பொதுவான பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸுக்கு வந்து அதை பராமரிப்பதற்கான பணிக்கான அந்த விஷயத்த வந்து டெண்டர் விட்டுருக்காங்க தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ என்ன விஷயம், எல்லா இடத்துக்குமே வந்து இப்படி காசு இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தால் அப்போ அரசாங்கம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி மீடியாவில் வந்த ரிப்போர்ட்டான செய்தின்னா, கழிப்பறைகளை பராமரிக்க தனியாருடன் ஒப்பந்தம். சென்னையில் 322 இடங்களில் உள்ள 3270 கழிப்பறை இருக்கைகளை பராமரிக்க தனியாரிடம் 430 கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ராயபுரத்தில் 2159 கழிப்பறைகள், திருவிக நகரில் 958 கழிப்பறைகள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு கழிப்பறை இருக்கைக்கு ரூபாய் 364 செலவு என்ற வகையில் தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இது வந்து காசு இல்லாதனால போட்ட ஒப்பந்தம் இல்லை, ஸ்கேம் செய்வதற்காக, ஊழல் மோசடி அப்படிங்கிற பேரில் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா, ஓம் ஜாஸ்வின் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறாரு. அவர் ஏற்கனவே இதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. சிவிக் இஷ்யூஸ் பற்றி தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் வந்து சென்னை சார்ந்து பப்ளிக் இஷ்யூஸ், சிவிக் இஷ்யூஸ் நிறையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் டியூ டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஓம் ஜாஸ்வின் அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போவோம். ஸோ முதல்ல சென்னை ராயபுரத்தில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2022 ஜனவரி மாதம் முதல் 2023 ஏப்ரல் மாதம் வரை சுமார் 15 மாதங்களுக்கு வந்து ராயபுரத்தில் இருக்க 1431 கழிப்பறைகளுக்கு வந்து கார்ப்பரேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு கார்ப்பரேஷன் செய்த மொத்த செலவு 16.62 லட்சம் ரூபாய். ஒரு கழிப்பறை இருக்கைக்கு வந்து அவங்க செலவு பண்ண தொகை அன்றைக்கு ஒரு நாளைக்கு 3 ரூபாய் 18 காசுகள் ஒரு கழிப்பறைக்கு, அந்த சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 6 மாதம் கழிச்சு ஆகஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே ராயபுரத்துக்கு கீழே இருக்க பகுதியில் இருக்க 2519 டாய்லெட்ஸ் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு கார்ப்பரேஷன் ஒதுக்கிய டெண்டர் தொகை 3.58 கோடி. கார்ப்பரேஷன் 15 மாதத்துக்கு பராமரித்த செலவு 16.62 லட்சம். அடுத்தபடியாக எண்ணிக்கை கூடுது, 1400 2519 கூடுனாலும் திட்ட மதிப்பு 3.58 கோடி. இதை பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது எண்ணிக்கை டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அப்படிங்கிறத தாண்டி பர் டாய்லெட் பேசிஸ் அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா அங்கே 3 ரூபா 18 காசு செலவு பண்ண இடத்துல ஒரு நாளைக்கு 78 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கார்ப்பரேஷன் வந்து 15 ஜோன்ஸ் இருக்குது, 15 மண்டலங்களாக இணைந்திருந்தால் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். இதில் வந்து ராயபுரம், திருவிக நகர், மெரினா பீச் இதெல்லாம் சேர்த்து 3270 டாய்லெட்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக டெண்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இன்க்ளூடிங் டாய்லெட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதில் வந்து 8 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் 430 கோடி ரூபா வந்து மொத்த கான்ட்ராக்ட். எங்கே 3.58 கோடியில் இருந்த கான்ட்ராக்டு 430 கோடிக்கு மாறுது, 115 மடங்கு கூட. சரிங்களா? அதில் வந்து இப்போ 662 புதிய கழிப்பறைகள் கட்டணும் அப்படின்னு, அதுக்கு வந்து 82 கோடி ரூபாய். அதை கழிச்சுட்டா 300 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு நாளைக்கு பராமரிப்பு செலவு அப்படின்னு கார்ப்பரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க செலவு 363 ரூபாய் 90 காசுகள். 3 ரூபாய் எங்கே இருக்குது, 300 ரூபாய் எங்கே இருக்குது, 115 மடங்கு. ஓகேங்களா? இது வந்து எப்போ திட்டம் ப்ரிப்பேர் இது வருது அப்படின்னா 2022 செப்டம்பர்லேயே வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் போகுது. முடிச்சு அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட், லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க, எல்ஓஏ கொடுக்கறது அப்படின்னு. அது வந்து பிப்ரவரி 16, 2023 டாக்டர் ஆர்எஸ்பி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை கொடுத்ததில் பிரச்சனை கிடையாது.
இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1167 கோடிக்கு ஒட்டுமொத்த கார்பரேஷனுக்குமாக விரிவுபடுத்தப்படுறது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ இது பிரச்சனை கிடையாது. 363 ரூபா 90 காசு ஒரு டாய்லெட்டுக்கு ஆகக்கூடிய செலவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரிங்களா, அதுக்கு பின்னாடி வரும். ஸோ இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அவங்க முறையாக, அதாவது டாக்டர் ஆர்எஸ்பி குரூப், அந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படிங்கிற நிறுவனம் முறையாக சரியாக அதை பராமரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. டிசம்பர் 2023 டிசம்பர் 22 2023 ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, அந்த புதிதாக கட்டப்பட்ட கழிப்பிடங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா 82 கோடி ரூபாயில் 662 டாய்லெட்ஸ் கட்டணும். ஆனால் இவங்க அந்த எண்ணிக்கையில் கட்டலை, இன்னும் அதை கட்டி முடிக்கல. கட்டுறதுலேயே வந்து அன்குவாலிஃபைடு அன்அப்ரூவ்டு மெட்டீரியல்ஸ், குவாலிட்டியே இல்லாத பொருட்கள் பயன்படுத்திருக்காங்கன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நோட்டீஸ் மட்டும் தான், ஆக்ஷன் எடுக்கல. நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது எப்போது 2023 டிசம்பர் 22. அடுத்தபடியாக ஜனவரி 2 2024 இந்த நோட்டீஸ்லேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு, சரியா 13 நாள், தேனாம்பேட்டை ஜோனல் ஆஃபீஸர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மெரினா பீச் சைடில் ப்ராப்பராக க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இல்லை, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. February 8 2024 அன்றைய கார்பரேஷன் கமிஷனராக இருந்த நபர் யார் இருந்தாங்க அப்படின்னு தெரியல. இப்போ நாட்ராங்க 2024 ராதாகிருஷ்ணன் இருந்திருப்பார் நினைக்கிறேன், இல்லை ககன்தீப் சிங் பேடி இருந்திருப்பாங்க. 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ப்ரீ டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகும் இந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 2024 February 8 கான்ட்ராக்டை முன்கூட்டியே முடித்துக் கொள்வதற்கான, ரத்து செய்வதற்கான ப்ரீ டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த விவகாரம் தொடர்பாக பல முறை கார்பரேஷன் கூட்டம் கூட்டியும் அந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா சம்பந்தமாக இதுவரை யாரும் கார்பரேஷன் கூட்டத்தில் கலந்து கொண்டதில்லை அப்படிங்கிறத ஆதாரங்களோட தரவுகளோட வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இல்லை, அவங்க வந்து தரமற்ற பொருட்களை வச்சு தான் வந்து அதெல்லாம் கட்டுறாங்க, இல்லை இவ்வளோ அவங்க பண்ணுற விஷயங்கள்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கும் போதே வந்து அப்போது 23 ஏதோ ஒரு இஷ்யூ வந்ததுன்னு சொன்னீங்களா, அப்போவே இதை வந்து இன்னும் கொஞ்சம் 24 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 23 வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிக்கிறதுக்கான இதை பார்த்துருக்கலாமே, இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வராமல் பார்க்கல. இதில் இன்னும் என்னென்னா, அந்த டாய்லெட்ஸ் இருக்குல்ல, டாய்லெட்ஸோடைய ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குறாங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கு சிசிடிவி கேமராஸ் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நார்ம்ஸ். சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம் ஒன்று வச்சு சிசிடிவிஸ் வச்சு செக் பண்ணணும் அப்படின்னு 372 சிசிடிவி வைத்திருக்கணும் ஜனவரி 2025 கணக்கின்படி. ஆனால் வைக்கப்பட்டிருக்க சிசிடிவிகளுடைய எண்ணிக்கை 37. இதில் எங்கே வருதுன்னா, இவங்களே வந்து ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறையா இன்றைக்கி கம்பெனிஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங் கம்பெனிஸ் நிறையா வந்துருச்சு, ப்ரைவேட்டர்ஸ் வச்சு பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு கம்பெனி தான் வந்து பென்டா பிரைவேட் லிமிடெட். அந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஷஷ்வத் பனியாடி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவர்கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரைவேட் ஆட்களை ஹவுஸ் கீப்பிங் நியமிக்கிறோம். அதில் வந்து ஒரு ஆளுக்கு அந்த கம்பெனி கொடுக்குற செலவு வந்து 13,000 ரூபாய். அவங்க வந்து 5 டாய்லெட் சீட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 5 க்ளீன் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா ஒரு நாளைக்கு 86 ரூபாய் அவங்களுக்கான சம்பளம். ப்ளஸ் அது ஒரு சீட்டுக்கான க்ளீனிங் சார்ஜுக்கு 86 ரூபாய், ப்ளஸ் கெமிக்கல் சேர்த்தா 20 ரூபா, 100 ரூபா ஆகுது. டாய்லெட்ஸ் அப்படின்னா 180 ரூபா தான் ஆகுது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து யார் அப்படின்னா, செப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு அவங்க தான் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க. உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ், ஸ்லாம் ஃபிட்னஸ், டோனியன் கை போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுடைய டாய்லெட்ஸ் ஹவுஸ் கீப்பிங் ஃபெசிலிட்டிஸை அவங்க தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ இந்த 300 சொச்சம் ஆகும் நீங்களே ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன கதை? அப்போது அதுதான் வந்து ஆர்எஸ்பி இன்ஃப்ரா கிட்ட கணக்கு கேட்கணும். அதை கேட்க வேண்டிய ஆள் மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ட்ராக்டர்ஸ் வந்து சிறப்பாக வேலை பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து 430 கோடியில் வந்தது 1600 கோடிக்கு நாங்கள் சிட்டி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், நல்லா வேலை பார்க்குறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த இப்போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த 3 ரூபாயிலேருந்து அந்த 360 சொச்சம் ரூபாய்க்கு வந்துடுது இல்லை, இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறது? நம்ம எப்படி பார்க்குறது? மோசடின்னு தான் பார்க்க முடியும்.
இல்லைங்க, ஒரு 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 நாளைக்கு ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு 3 ரூபா இத்தனை காசு ஆகுது அப்படிங்கிறதுக்கும் 360 சொச்ச ரூபா ஆகுது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதெல்லாம் மக்களுடைய காசு தானே. 1400 கோடி கடன் இருக்குல்ல, அதனால தான் இப்படி. ஒரு மாதத்துக்கு 8 கோடி ரூபா நாங்கள் வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நேற்று தான் சொல்லியிருக்காங்க. 1400 கோடி கடன் இருக்காங்க கார்பரேஷனுக்கு. இப்படி கோடிக்கணக்கில் கொண்டு போய் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்புறம் கடன் வாங்காமல். இப்போ அந்த ஆர்எஸ்பி ஃபார்மா யாருது அப்படின்னு, சாரி அது ஆர்எஸ்பி இன்ஃப்ரா யாருது அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி பார்த்தோம்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியலாம். மேபி அது யாராவது தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து 3 ரூபா 18 காசு அப்படிங்கிற இடத்துல கொஞ்சமாக நியாயம் வேண்டாமா? அது நமக்கு தெரியுது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை, இப்போ சிம்பிளாக வந்து சொல்லுவோமே, இப்போ ஒரு கார்பரேஷனில் ஒரு அதை வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சம் நீங்கள் ஒரு 15,000 20,000 சம்பளம் கொடுப்பீங்களா? அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், மொத்த விலைக்கு கொடுப்பாங்க, அந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. 20,000 ரூபாய் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ வந்துடும் போகுது ஒரு நாளைக்கு? ஒரு ஹார்பிக் பாட்டில் வாங்கினா என்ன ஒரு 10 நாள் 15 நாள் சமயம் பேருக்கு சொல்கிறேன், உடனே பிராண்டு ப்ரொமோஷன் அப்படின்னு யாரும் சொல்லி போகிறாங்க. ஸோ அந்த டாய்லெட் க்ளீனிங், அந்த ப்ரஷ்ஷு, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரஷ் வாங்கினா கூட மொத்தமாக சேர்த்தாலே ஒரு மாதத்துக்கே 1000 ரூபா தண்டாதேங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் கணக்கு ஏதோ சொல்லுவாங்களே, அது மாதிரி இதுக்கும் ஏதாவது அது ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கல, மைதா மாவு போட்டு கொட்டின கதையெல்லாம் இருக்குது. அதுதான் அப்படி ஏதாவது மாற்றி கீற்றி ஏதாவது கணக்கு காட்டுவாங்களா இருக்கும். இதில் கொரோனா காலத்தில் வந்து ப்ளீச்சிங் பவுடரில் வேலுமணி கொள்ளடிச்சாருன்னு கேஸ் போட்டாங்க. இப்போது இந்த டாய்லெட் கிளீனிங்கில் யார் கொள்ளச்சிருக்காங்க, யார் மேலே கேஸ் போடுறது? அவங்க தான் பதில் சொல்லணும். ஸோ மக்களாகிய நீங்கள் தான் இந்த முடிவு செய்ய வேண்டும், என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. 3 ரூபாய் 18 காசு செலவு செய்த இடத்தில் 363 ரூபாய் 90 காசு செலவு செய்கிறாங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இதை படிக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து பிபிசியில் 2 நாளாக ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் மியூசியமில் ஒரு பொருள் வச்சுருந்தாங்க. அந்த தங்கத்தாலான டாய்லெட் சீட்டை வந்து காணோம், அதை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ தங்கத்தில் வச்சு டாய்லெட் சீட் கட்டி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 363 ரூபா செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. மேபி பார்ப்போம், இதுக்கு வந்து கார்பரேஷன் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு. எப்படியும் மேயருக்கு பதிலாக அமைச்சர் தான் பதில் சொல்லுவார். அமைச்சர் அதை வந்து பதில் சொல்லிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்ல, வருவார் மெதுவாக. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.